ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா 2400 ஒரு மினி ட்ரோன் தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இதோட ஃபுல் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். 2400 ஒர்த்தா இல்லையா, சரி ஒரு கிட்லாம் யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது. சரி, நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். நம்ம இப்போ இந்த ட்ரோனை அன்பாக்ஸ் பண்ணி இதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சும்மா ஒரு கிட்ஸ்லாம் யூஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. பார்ப்போமே வாங்க. இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹெச்டி லென்ஸ் இருக்குது, டியூவல் கேமரா, ரியல் டைம் மேப்பு, பேட்ரிலாம் லாங் டைம் வருன்றாங்க. பட் ஆனால் பார்த்தா தான் தெரியும். வித் ஆப் கண்ட்ரோலோடு இருக்குது. இல்லை ஏஜ் போட்டிருக்காங்க, 14+ ஏஜஸ்ன்னு போட்டிருக்கு. சரி, நம்ம பார்ப்போம். ஆல்ரெடி இது ஓப்பன் பண்ணியாச்சு. சரி, இருந்தாலும் ரிவ்யூக்காக அகைன் ஓப்பன் பண்ணி காட்டுறோம். மேனுவல் புக்கு வரப்பா. ஏன்னா ஸ்கேன் பண்ணால் அந்த ஆப் ஏற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு டன்டலாம். இதுதான் நம்ம ட்ரோன். என்னடா இது லஞ்ச் பேக் மாதிரி இருக்குது. பரவாயில்ல, ஓகே. 2400 இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஐயோ, சரி பரவாயில்ல. இது வந்து ரிமோட் கண்ட்ரோல். ஜாய்ஸ்டிக்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. வந்துடுச்சு அது அப்படி தான். அவ்வளோதான். இதில் வந்து நம்ம 3 பேட்ரி போடுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நான் பேட்ரி வாங்கிட்டேன். ஸோ யூரோக்சல் தான் வாங்கினேன். 3 பேட்ரி போடுற மாதிரி இருக்கும். பட்டு க்ளோஸ் பண்ண வேண்டியது தான். இது ஆன் ஆஃப் இதெல்லாம் கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு பார்ப்போம். ஆன் பண்ணிட்டோம். கண்ட்ரோல். இதுதான் நம்ம ட்ரோன். இந்த தேல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஃபேஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. கிட்ஸ் யூஸ் பண்ணலாம். இது பொம்மை மாதிரி இருக்குங்க. பாருங்கள், இது கேமராவாம். இது கேமரா ப்ளஸ் அடியில் கேமரா கொடுத்துருக்காங்க, ஆனால் உள்ளே போய் கிடக்குது. ஸோ இது ஆண்டனா நினைக்கிறேன், இந்த டவருக்காக. இது பேட்ரி போடுற ஸ்பேஸ். இது ஆன் ஆஃப் பட்டன். விங்ஸ் ஏதோ சின்ன பிளாஸ்டிக் இது பாருங்க, பெண்ட் ஆகுது. அந்த அளவுக்கு இருக்குது. எந்த அளவுக்கு ஒர்த்தோ தெரியலையே, பார்த்தா தெரியும். தனியாக நமக்கு கொடுத்துருக்காங்க. இது என்ன பார்ப்போமா? அண்டு பேட்ரி, எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ரி கொடுத்துருக்காங்க. இதுதான் பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா 1800 mAh போட்டிருக்கு. பார்ப்போம். இது விங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சேஃப்டிக்கு கொடுத்துருக்கேன். ப்ளஸ் இது வந்து அந்த ஆப் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஆப்புக்காக எப்படிலாம் யூஸ் பண்ணணுன்ட்டு QR பார்கோட் கொடுத்துருங்க. ஸ்கேன் பண்ணால் ப்ளே ஸ்டோரில் ஆப் அவைலபிளாக இருக்கும். ஸோ போட்டு ஏற்றிக்கலாம். அண்டு டைப் சியில் V8 ஒரு சார்ஜ் கொடுத்துருக்காங்க, பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு. அண்டு ஒரு சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் கொடுத்துருக்காங்க. விங்ஸ் எதுனா உடஞ்சிருச்சுன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பரவாயில்ல, 2400 இவ்வளோ கொடுக்குறாங்க. விங்ஸ் பார்த்திங்களா, இவ்வளோ தான் இறக்க. வேணால் மாற்றிக்கலாம். ஆனால் இவ்வளோ குவாலிட்டி இல்லை. பட் ஆனால் செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. இது வந்து சேஃப்டிக்காக. விங்ஸ் வேறு எங்கேயாவது போய் அடித்து விடக்கூடாதுல்ல, ஸோ சேஃப்டிக்காக. இது 4 தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 6 கொடுத்துருக்கலாம். போக மாட்டேங்குது. ஓ சாரி, திருப்பி போட்டேன். அதான் ஃப்ளிப்கார்ட்டு. இது வந்து சும்மா ட்ரோன் கற்றுக்கலாம், அந்த யூஸ்க்கு வாங்கிக்கலாம். மற்றபடி ப்ரொஃபஷ்னலெலாம் இது உங்களுக்கு அந்த அளவுக்கு செட் ஆகாது. திருப்பி போடுறேன் பாருங்கள். அட இப்படி போட்டாச்சு. அப்படி கட்டணும் ப்ரோ. ஃபேஸ் பார்த்திங்களா எப்படி இருக்குது? இது தேல் மாதிரி இருக்குது. இந்த நண்டு தலை காணுவாங்க அந்த மாதிரி இருக்குது. மழை டைம்லாம் போகும், நல்லா கொடுக்கு வச்சுக்கிட்டு இறக்க அந்த மாதிரி இருக்குது. பேட்ரி நம்ம 2 பேட்ரி கொடுத்துருக்காங்க. சரி, போட்டு செக் பண்ணி பார்ப்போமா?
பேட்ரி போட்டாச்சு. ஆன் பண்ணுறேன். லாங் ப்ரெஸ். க்ரீன் கலர் பட்டன் எரியுது. பரவாயில்ல, நல்லா இருக்குது. கேமராலாம் நீங்கள் நினச்சி பார்த்த மாரிலாம் வராது. சரி வாங்க அப்படி பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம். ஏன் காலி கிரவுண்டில் எடுத்துகிட்டு வந்து விடுறேன்னா ஆல்ரெடி சம்பவம் பண்ணிச்சு, அதனால தான். எடுத்துங்க. அடா இது ஐயோ சாரி, இங்கே ரக்கலை இது மாட்டி. ஃபஸ்ட் அட்டம் ஃபெயிலியரு, செகண்ட் அட்டம்ப்ட் பார்ப்போம். என்னங்க இது? கட் பண்ணு ப்ரோ, நான் வேறு அட்டம்ப்ட் பார்ப்போம். என்னடா இது ஆப் கண்ட்ரோல் எதுன்னு நானுங்க ஆனே ஆக மாட்டேங்குது. ஐயோ ஐயோ, எப்படி ஆன் பண்ணுறது? ஐயோ 2400 கோவிந்தாவா போச்சா? ஆனாயிடுச்சுங்க. காலைல வீட்டில் கூட பறந்துது. பறக்குது, ஓட விட்டுச்சு. போயிடுச்சுங்க. அந்த அங்கே பாருங்க, அந்த 100 அடி கம்பமா, அதுக்கு அந்த மேலே வரைக்கும் போயிடுச்சு. அது எப்படியே கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு ஆனால் கண்ட்ரோலில் அந்த அளவுக்கு வரல. திருப்பி அங்கே ட்ரை பண்ணுவோம். கொஞ்ச நேரத்தில் ஓட விட்டுச்சுங்கப்பா. பேட்ரி காலியா? திருப்பி அங்கேயே தாங்க போகுது. ஆப்ரேட்டரை கொஞ்சம் காட்டுங்க. இன்னும் என்ன காட்டுறேன்? எங்கே ஆப்ரேட்டர் பண்ணுறேங்க, எங்கே இருக்குது பாருங்க. அதான் 2400 ரூபாய்க்கு வரத்து தான். வர மாட்டேங்குதானோ? ஐயோ மரம் 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 மரம். இப்போ தான் 3வது அட்டம்ப்ட்டு. அப்போட அங்கே தாங்க போகுது, இங்கே வரவே மாட்டேங்குது. ஐயோ மரம். ஆஹா பாருங்க கைஸ், ட்ரோன் பறக்க விட தெரியாமல் பறக்க விட்டு இப்போ ட்ரோன் எங்கே விழுந்துடுச்சின்னு கூட தெரியல. ஆப்ரேட்டர் சூப்பராக பண்ணிட்டாரு. எங்கே இது ஆப்ரேட் ஆகுது? நான் ஒரு டைரக்ஷன் வச்சு அது ஒரு டைரக்ஷன் போகுது. இப்போ ஏரியில் தான் காலியாக இருக்குன்னு நினச்சி ட்ரோனை தேடி நாங்கள் இப்போ பொதாரோலாம் போக வேண்டியதாக இருக்குது. பாருங்கள், அவ்வளோதான். 3409 ரூபா. எப்படியோ ஒரு வெளியே ட்ரோன் கண்டுபிடிச்சிட்டோம். அங்கே பாருங்கள், தண்ணியில் விழுந்து கிடக்குது. ஒரு சரி ஜூம் பண்ணி காட்டுறேன். பாவம், நம்ம பையனை தான் எடுக்க சொல்லியிருக்கேன். டன்டடாய், எனக்கு தெரியுது பார்த்தீங்களா, இங்கே விழுந்துருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான், அது சோலி முடிஞ்சிடுச்சு. ஏன்னா மோட்ரு வேறையா. பரவாயில்ல, கிடச்சிடுச்சு, கிடைக்காதுன்னு நினச்சேன். ஐயோ 2400 ரூபா போச்சு. இன்னும் லைட் எரியுதாடா? அது கண்ட்ரோலே வர மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறது? ஆப்ரேட்டர் கத்துக்குட்டியாக தான் இருக்காரு. ஆப்ரேட்டர் கத்துக்குட்டி கிடையாது. 2400 ரூபாய்க்கு உனக்கு அவ்வளோ லைட்டு போடுறது பெரிய விஷயம். கேட்டு போச்சா, சோழி முடிஞ்சிருச்சா? ஆனால் இப்போயும் லைட்லாம் எரியுது. நம்மக்கிட்ட வேறு பேட்ரி இருக்குது, அப்படி போட்டு செக் பண்ணுவோம். இருங்க,
பேக்கப் பேட்ரி நான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். கிடைக்காதுன்னு நினச்சேன், கிடைச்சதே பெரிய விஷயம். பேட்டரிலாம் தண்ணி போயிடுச்சுங்க. இது அவ்வளோதான் நினைக்கிறேன். ஜோலி முடிஞ்சிடுச்சு. கடவுளே, 2400 ஆன் ஆயிடுச்சு. இது ஆண்டனா அவன் தொட்டதும் வந்துச்சு. ஃபினிஷ். அவ்வளோதான். அது அப்போவே எடுத்துட்டா பரவாயில்ல, மோட்டரில் தண்ணி போயிருக்கும்ல. ஸோ ஆனே ஆகலை. இதெல்லாம் சவுண்டு கேட்குது. போச்சா? ஐயோ ஐயோ. ஏதோ ஒரு ஃப்ளிப்புலாம் இருக்குங்க. அதில் ஃப்ளிப்பு பட்டன் இது இப்படி பறந்துட்டு இருக்கும். டக்குன்னு திரும்பி நார்மல் இது வந்துடும். எப்படியோ ஒரு வழியாக கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆனால் 2400 ஃபினிஷ். அவ்வளோதான், காலி. ஒர்க் ஆகலை. இன்னும் ஒரு ஐடியா இருக்குது. லாஸ்ட்டாக ஃபைனலாக அந்த பேட்டரிலாம் எடுத்து நல்லா வெயிலில் காய வச்சோம்னா தெரியும். ஆனால் ஓகே, ஒர்த்து தாங்க. 80 மீட்டர்ஸ் கிட்ட ஹைட்டு பறந்தது. ஆனால் கண்ட்ரோல்லாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு சரியாக இல்லை. கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் ஓகே, ஒரு கிட்ஸ் அது மாரி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு டாய் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்து தான். ஸோ உங்களுக்கு இந்த ட்ரோன் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அது சேம் ஃப்ளிப்கார்ட்டில் தான் இருக்குது. நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் இருக்க அந்த லிங்க்கை கொடுக்குறேன். வேணும்னா வாங்கிக்கோங்க, இல்லைனா வேஸ்ட்டாக காசு வேஸ்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு ஆனால் இந்தமாரி காலியான இடத்துல மட்டும்தான் இது ஆப்ரேட் பண்ண முடியும். ஆப்ரேட் பண்ண முடியாது. இந்தமாரி காலியான இடத்துல தான் அது பாட்டுக்கிட்டு எங்கேயாவது போகும். ஸோ அது இஷ்டமாக நம்ம தான் பின்னாடி ஒன்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்தமாரி போகணும். ஸோ ஒர்த்து தான், 2400க்கு ஒர்த்து தான். ஆனால் பட் போயிடுச்சு. பரவாயில்ல, கிடைக்காதுன்னு நினச்சேன். கேமராமேன் தான் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டான். ஸோ உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே.